கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் மின் மயானம் பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பாலமேடு பேரூராட்சி சார்பில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய மின் மயானம் கட்டப்பட்டது. ஆனால் பணிகள் நிறைவடைந்து 2 ஆண்டுகள் கடந்தும் அது பயன்பாட்டிற்கு வராததால் மின்மயான வளாகம் புதர்மண்டி பாழடைந்து கிடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின் மயானத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பாலமேடு பேரூராட்சிக்குள்ள மின்மயான அமைச்சு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு 1,50,00,000 கோடி ரூபாய் மதிப்புல அமைச்சு கொடுத்தாங்க. ஆனா 2 வருஷமா இன்னும் இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. இந்த பாலமேடு பேரூராட்சியும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இதை ஏன் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலன்றது இன்னும் மக்களுக்கு தெரியல. போன கவர்மெண்ட் இதை செஞ்சு கொடுத்துச்சு. இந்த கவர்மெண்ட் இதை கவனத்துல கொண்டு வந்து இந்த மக்களோட வரிப்பணத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த மின்மயானத்தை உடனே மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.